So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So hi my dear earth element. So இந்த ரீடிங்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட February month predictions பத்தி தான் நான் பார்க்க போறோம். So let's see that இதுல வந்து உங்களுக்கு all type of predictions எல்லாமே இதுல வந்து கவர் அப் ஆகும். So உங்களோட career predictions இருக்கட்டும், relationship kind of predictions இருக்கட்டும், so இது எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் அப் ஆகும். So நீங்க இந்த சேனலை வந்து first time வந்து பாக்குறீங்க அப்படின்னா welcome you all to my channel. So guys, please give your support, please do subscribe. So let's start the reading for the earth element. Okay. Okay, so bottom of the deck we get the constant, okay. So bottom of the deck la vandhudu the constant, okay. Fresh meat, ace of mirrors, okay, ace of mirrors, page of mirrors, to be continued, and then we get the card like opening up, the advisor, the bachelorette. ஓகே, ஸோ இதில் வந்து பார்க்கும்போது லாட் ஆஃப் எனர்ஜிஸ் இதில் வந்து ப்ரெசன்டபுளாக தான் இருக்குது. ஸோ லைக் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எந்த போர்ஷன் ரெசல்ட் ஆகுதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபார் சம் கைண்ட் ஆஃப் அ பீப்புள் வென் கம்ஸ் டு த கரியர் வைஸ் வந்து பார்க்கும்போது ஒரு சில சேஞ்சஸ் உங்களுக்கு வந்து வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது, ஓகேங்களா. ஸோ லைக் கரியர் வைஸ்லேயுமே ஏதாவது ஒரு சில நியூ பர்சன்ஸ் உங்களுக்கு வந்து அறிமுகமாகலாம். உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சில பெட்டர் க்ரோத் உங்களுக்கு வந்து கொடுக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது, ஓகே. யா, ஸோ லைக் ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடி ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் எனிவேஸ் அதில் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்க மாதிரி தான் இருக்குது வென் கம்ஸ் டு உங்களோட கரியர் வைஸ் வந்து பார்க்கும்போது. ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பர்டிகுலர் ஃபீமேல் பர்சன்ஸ் இல்லை உங்களோட லைக் ஹையர் அஃபிஷியல்ஸ் மூலியமா உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ஹெல்ப் வந்து கிடைக்கலாம், ஓகே. அண்ட் சில பேருக்கு வந்து லைக் பிஸ்னஸ் கைண்ட் ஆஃப் விஷயத்தில் ஏதாவது ஒரு சில ட்ராவல்ஸ் அந்த மாதிரியும் இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது வென் கம்ஸ் டு உங்களோட கரியர் வைஸ். ஸோ ரீலொகேட் பண்ணி ஏதாவது ஒரு சில ஜாப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாலுமே அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். அந்த நெக்ஸ்ட் திங் இஸ் வென் கம்ஸ் டு உங்களோட ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்க்கும்போது சில பேர் வந்துட்டு லைக் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ட்ரிகர் பண்ணுற மாதிரி பண்ண வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. சம் கைண்ட் ஆஃப் அ பீப்புள் அதை பற்றின குட் அட்வைஸ் கொடுக்கலாம், சம் கைண்ட் ஆஃப் அ பீப்புள் அதை பற்றி பேட் அட்வைஸுமே கொடுக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். பட் த திங் ஹியர் இஸ் இங்கே வந்து என்னன்னா லைக் வென் கம்ஸ் டு உங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஏதாவது இருக்குது, ஸ்டில் அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து அதில் ஏதாவது ஒரு சில ஸ்டெப் எடுக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ நீங்களாவே ஏதாவது ஒரு சில ஸ்டெப் எடுத்து அந்த பர்சன் கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. பாஸ்ட்ல என்னதான் ஒரு சில விஷயம் வந்து கொஞ்சம் அகேன்ஸ்டாக இருந்தால் கூட பட் ஸ்டில் நீங்கள் வந்து என்னன்னா லைக் ஓகே நம்ம மறுபடியும் ஒரு சில ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் ஏதாவது ஒரு சில ஸ்டெப் எடுக்கலாம். ஒரு விதமான ஒரு நியூ பிகினிங்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்குது when comes to the love kind of விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது. ஃபார் சம் கைண்ட் ஆஃப் பீப்புள் லைக் பாஸ்ட் பர்சன்ஸ் அந்த மாதிரி எனக்கு எதுவுமே கிடையாது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலுமே ஸோ உங்களோட லைக் லைஃப்பில் வேறு ஏதாவது ஒரு சில நியூ பர்சனுமே என்டர் ஆகிற மாதிரி தான் இருக்குது, ஓகேங்களா. பட் இதில்
இன்னொரு ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள்மே தான் தெரியுறீங்க. ஸோ ஸ்டில் உங்களோட லைஃப்பில் அது பாஸ்ட் பர்சன் இருந்தாலும் சரி, கரண்ட்டாக ஏதாவது ஒரு பர்சன் நீங்கள் டேட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை லைக் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னாலுமே, ஸோ த திங் இயர் இஸ் இப்போ உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ பர்சன் வந்தால் கூட நீங்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணுற மைண்ட் செட்டில் சில பேர் இல்லை. ஸ்டில் நீங்கள் உங்களுக்கு என்ன அப்படின்னா லைக் உங்களுக்கு ஒரு ஹோப்லெஸ் ரொமான்டிக்காக தான் இருக்கீங்க நீங்கள். ஸோ லைஃப்பில் ஒரு சில பர்சன் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஆசை இருந்தாலும் பட் ஸ்டில் நான் வந்து லைக் சிங்கிள் லைஃப் தான் பெட்டர். ஸோ என்னோட மைண்ட் ஸ்பேஸ் வந்து அப்போ தான் ரிலாக்ஸாக இருக்கும். எனக்கு வந்து ஹெட்ஏக் வேண்டாம். ஸோ என்னோட லைஃப்பை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், என்னோட க்ரூமிங்ஸில் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், ஸோ என்னோட செல்ஃப் கேரில் நான் ஃபோக்கஸ் பண்ணணும், என்னோட செல்ஃப் க்ரோத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு நியூ ப்ரப்போசல்ஸ் இல்லை ஏதாவது ஒரு நியூ பர்சன் அறிமுகமானால் கூட ஸோ அவ்வளோ நீங்கள் வந்து அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டிக்க மாட்டீங்க. மேக்ஸிமம் ஒரு ஹோப்லெஸ் ரொமான்டிக் மாதிரி தான் நீங்கள் வந்து இருப்பீங்க. சம்டைம்ஸ் லைக் ஒரு ரொமான்டிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்றது உங்களோட தாட்ஸாக இருக்கும். சம்டைம்ஸ் அதெல்லாம் நமக்கு வேண்டாம், நம்மளோட மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகும் அண்ட் லைக் எப்படி சொல்கிறது, நம்மளோட க்ரோத்தில் ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம் வரும் அப்படின்ற மாதிரியே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ண வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து சிங்கிளாக இருக்கிறதே நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ஸோ 3 டைப் ஆஃப் கேட்டகரிஸ் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறத தான் நான் அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஒரு சில பர்சன்ஸ்க்கு நீங்கள் அவங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் கன்சிடர் பண்ணி அதில் நீங்கள் க்ரோ ஆகிற மாதிரியும் இருக்குது. த செகண்ட் திங் இஸ் நியூ லவ், நியூ ரிலேஷன்ஷிப் உங்களோட லைஃப்பில் திருப்பி வரலாம். ஓகே, ஸோ இன்கேஸ் லைக் கரண்ட் அந்த மாதிரி ஒரு சில விஷயம் இருக்குது அப்படின்னாலுமே அதுலேயும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் கொஞ்சம் அது பர்ஃபெக்ட் வேயாக தான் போகும். அண்ட் த நெக்ஸ்ட் கேட்டகரி இஸ் ஸ்டில் உங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு வேணும், ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னாலுமே ஏதோ ஒரு விதத்தில் வந்து நீங்கள் வந்து என்னன்னா லைக் ஒரு ஹோப்லெஸ் ரொமான்டிக்காக தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ தட் நம்மளோட லைஃபே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளோட பர்சனல் க்ரோத்தே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நீங்கள் கண்டிப்பாக அந்த மைண்ட் செட்டில் தான் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சி ஃபார் த எர்த் எலிமெண்ட் லைக் Taurus, Virgo and Capricorn. ஸோ ஐ ஹோப் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்னோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் to my channel. So guys, please give your support. கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அண்ட் என்னோட இன்னொரு யூடியூப் சேனலுமே இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் கைண்ட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸை நீங்கள் வந்து டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த சேனலை நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ அதில் மேக்ஸிமம் எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ பார்த்தாலுமே அது மூலியமாக உங்களுக்கு ஒரு காஷன், ஒரு அலர்ட், ஒரு கைடன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். ஸோ அதை பற்றின லிங்க்குமே, அந்த செகண்ட் யூடியூபோட லிங்க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்டில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ ப்ளீஸ் செக் வித் தட். அண்ட் லைக் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பர்சனல் ரீடிங்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸோ யூ கேன் டெஃபினெட்லி லைக் என்னோட வாட்ஸ்அப் இல்லைன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்கள் வந்து ரீச் அவுட் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோட ஹெல்ப் கமெண்ட் நான் கொடுத்துருப்பேன். அண்ட் அஸ் வெல் அஸ் இந்த வீடியோலுமே டிஸ்பிளே இருக்கும். யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் உங்களுக்கு இது போல டாரோ ப்ரெடிக்ஷன்ஸை பற்றி நீங்களுமே கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ஜாயின் ஆன் மை கிளாஸஸ். ஸோ லைக் என்னோட கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸுமே சேம். நீங்கள் வந்து லைக் அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட் எதிர மை வாட்ஸ்அப் ஆல்சோ ஆன் மை இன்ஸ்டாகிராம். ஓகே, ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். ஸ்டே டியூன்ட் ஃபார் more upcoming videos. So see you guys in the next one. Until we all take care. Bye bye.